8 மாதத்திற்கும் 4 வருடங்கள் என்பதின் விகித வடிவம் என்ன? 2019 குரூப் 1 டிஇஓ எக்ஸாம்ங்க. நம்ம ஸ்கூல்ல வருவாங்களே டிஇஓ, அதான் சரிங்களா? ஸோ குரூப் 1 ஸ்டாண்டர்டு கொஸ்டின் இது, பட் ரொம்ப ஈஸி. என்ன கேட்டிருக்கான்னா 8 மாதத்துக்கும் 4 வருஷத்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்கான். குழப்பிக்காதீங்க. இப்போதான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? யூனிட் சேமா இருக்கணும். இங்க 8 மாதம் இருக்குது, இங்க 4 வருடம் இருக்குது. வெறும் 4 போட்டோம்னா பெருசா தப்பாயிடும். தெளிவா பாருங்க. அப்போ ஆண்டுன்றது, ஒரு வருடன்றது 12 மாசங்க. கரெக்டா? இவன் 8 மாதம் சொல்லிட்டான். அப்ப இந்த 4 வருஷத்தை நான் மாசமா மாத்திடணும். பெருசு சிந்தா மாத்திரேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா அப்போ ஒரு வருடன்றது 12 மாசம். அப்ப 4 வருஷம்னா அப்ப 12 24 தான் 48 மாசம். அழகா இங்க போடுங்க. அப்போ 8 மாசத்துக்கும் 48 மாசத்துக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டான். ஓகேவா? இப்ப இதை அடிக்கலாம். ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8, ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. மறுபடியும் அடிக்கலாம். இதுல பாதி 1, இதுல பாதி 6, 1:6. ஆப்ஷன் இங்க பாருங்க, 6:1 கொடுத்துருக்கான். வேற எதுவும் இங்க பாருங்க, இந்த இடத்துல மாத்தி கொடுத்துருந்தாதான் தப்பு. அவன் 6:1 கொடுத்துருக்கான், நமக்கு 1:6 வந்திருக்கு. பிரச்சனையே இல்லை, டிக் பண்ணிங்க. சரிங்களா? மாத்தி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் இங்க 6:1 தான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா?